ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தின் மறைந்த முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை ஒட்டி இன்று கடைபிடிப்பு. நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை. பேரறிஞர் காட்டிய வழியில் பயணித்து லட்சியத்தை அடைவோம். அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு. காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை. திமுக மற்றும் அதிமுக சார்பில் நடைபெற்ற மௌன ஊர்வல நிகழ்ச்சிகளில் ஏராளமானோர் பங்கேற்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. இன்று முதல் 3 நாட்களுக்கு டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட அரசு உத்தரவு. தமிழக மீனவர்களுக்கு எதிரான இலங்கை நடவடிக்கை தொடர்கிறது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மேலும் 10 மீனவர்கள் கைது. மீன்பிடி சாதனங்கள் பறிமுதல். தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்த தங்கம் விலை சற்று குறைந்தது. சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்ததால் மீண்டும் 62,000க்கும் கீழ் விற்பனை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். பேரறிஞர் அண்ணா வழியில் அயராது உழைத்து மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று லட்சிய பயணத்தில் வெல்ல பாடுபடுவோம் என அண்ணா நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிமொழி ஏற்றுள்ளார். பேரறிஞர் அண்ணா நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணி நடத்தினர். வாலாஜா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலை அருகிலிருந்து புறப்பட்டு அண்ணா சதுக்கம் வரை பேரணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்கள், திமுக நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தந்தை பெரியாரின் புகழொளியையும் அறிவொளியையும் தந்து நம்மை ஆளாக்கிய தமிழ்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணாவுக்கு புகழ் வணக்கம் என குறிப்பிட்டுள்ளார். வம்பிழுக்கும் வீணர்கள் தெம்பிழந்து ஓடுவார்கள். நம் தமிழ் மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று லட்சிய பயணத்தில் வெல்ல பாடுபடுவோம் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தில் அதிமுகவினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினார்கள். இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்னும் தாரக மந்திரத்தை அரசியல் உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்த பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டை தலைநிமிர வைத்தார் என புகழாரம் சூட்டியுள்ளார். அண்ணாவின் நினைவு நாளில் அவர் தம் உயரிய கொள்கைகளை பின்பற்றி அவர் காட்டிய அறவழியில் பயணிக்க உறுதி ஏற்போம் என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளையொட்டி அவர் பிறந்த காஞ்சிபுரத்தில் உள்ள நினைவு இல்லத்தில் அவரது திருவுருவச் சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மறைந்த முன்னாள் அமைச்சரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுகவை தோற்றுவித்தவருமான பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாள் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. பேரறிஞர் அண்ணா பிறந்த ஊரான காஞ்சிபுரத்தில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் திருவுருவ சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கட்சியினர் காஞ்சிபுரம் காந்தி சாலை பெரியார் தூண் அருகிலிருந்து மௌன ஊர்வலமாக சென்று அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதேபோல் அதிமுக சார்பில் அதன் நிர்வாகிகளும் கட்சி தொண்டர்களும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற உள்ள நிலையில் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிறது. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. தேர்தலில் மொத்தம் 699 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். கடந்த சில வாரங்களாக தீவிர பிரச்சாரம் நடைபெற்று வந்த நிலையில் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிறது. இதனால் தலைநகர் முழுவதும் பாஜக, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் முகாமிட்டு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்.
ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி இன்று முதல் 3 நாட்கள் தொகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இந்த தடையை மீறி மதுபானம் விற்பனை செய்யப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவரை எச்சரித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. இதற்காக 53 இடங்களில் 237 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. திமுக, நாம் தமிழர் கட்சியினர் உட்பட 46 வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் உள்ளனர். இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடையும் நிலையில் ஈரோட்டில் தங்கியிருக்கும் வெளியூரைச் சேர்ந்த கட்சியினர் அனைவரும் இன்று மாலை 5 மணிக்குள் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி முழுவதும் 3 நிலை கண்காணிப்பு குழுவினர், 3 தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 12 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக சோதனை சாவடிகளில் துணை ராணுவத்தினருடன் உள்ளூர் போலீசார் இணைந்து வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் காரணமாக ஈரோடு எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாகன சோதனை நடத்தப்படுகின்றது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ளதால் சோதனை சாவடிகளில் துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் தங்களது வாகன சோதனையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளனர். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட கருங்கல்பாளையம் சோதனை சாவடியில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் ஒருங்கிணைந்து வாகனங்களை தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர். தேர்தல் காலத்தில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் சட்டவிரோத செயல்களை தடுப்பதற்காக இந்த சோதனை நடத்தப்படுகின்றது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படையினர் அவர்களின் விசைப்படகையும் மீன்பிடி சாதனங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிப்பது தொடர்கதையாகி வருகிறது. கடந்த வாரம் காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதுடன் 13 மீனவர்களையும் சிறைப்பிடித்து சென்றனர். இந்த நிலையில் மண்டபம் தெற்கு கடற்கரை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் 10 மீனவர்களை சிறைப்பிடித்ததோடு ஒரு விசைப்படகையும் GPS கருவி மற்றும் மீன்பிடி உபகரணங்களையும் கைப்பற்றினர். கடந்த மாதம் ராமேஸ்வரம் மீனவர்கள் 34 பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படையினர் தற்போது மண்டபத்தைச் சேர்ந்த 10 மீனவர்களை கைது செய்திருக்கும் சம்பவம் மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இறக்குமதி வரியை உயர்த்தி அமெரிக்கா தவறு செய்துவிட்டது என அந்நாட்டு அதிபர் டிரம்புக்கு சீனா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் வரி விதிப்பு சர்வதேச வர்த்தக விதிமுறைகளை மீறுவதாக உள்ளது என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த செயல் 2 நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாடு நடவடிக்கைகளுக்கு இடையூறாக அமையும் என்று கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கா தனது தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ள சீனா உலக வர்த்தக கூட்டமைப்பில் இது தொடர்பாகவும் வழக்கு தொடர உள்ளதாகவும் எச்சரித்துள்ளது. அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் போதைப் பொருட்களை காரணம் காட்டி கனடா, மெக்சிகோ நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்க அதிரடியாக உத்தரவிட்டார். இதேபோல் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரி விதித்து உத்தரவிட்டார். இதற்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு கனடாவும் 25% வரி விதித்தது. மெக்சிகோவும் விரைவில் பதிலடி கொடுப்போம் என்று அறிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 61,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 1ஆம் தேதி வரலாறு காணாத வகையில் அதிரடியாக உயர்ந்து புதிய உச்சமாக சவரன் 62,320 ரூபாய்க்கு விற்பனையானது. தங்கம் விலை சவரன் 62,000 தாண்டியதால் நடுத்தர மக்கள் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். தங்கம் விலை இன்று சற்று குறைந்துள்ளது. அதன்படி ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 61,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 85 ரூபாய் குறைந்து 1 கிராம் 7,705 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 107 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.